இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நாங்கள் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறோம். எல்லாரும் கவனிங்க, ஒரு முக்கியமான சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறோம். ஆமென். சுவிசேஷ ஊழியத்தை ஏனோ தாராண்டு சும்மா இருந்து வந்து செய்யாதீங்க. நீ ரெக்கார்ட் பண்ணுதே பண்ணாது, நம்மளோட பேசுவார். அவன் இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கர்த்தர் வல்லமை நம்மளோடு இருக்கிறது, கர்த்தருடைய விடுதலை நம்மோடு இருக்கிறது. அவர் மனிதர்களை பலப்படுத்துகிற வார்த்தையால, அல்லேலூயா, எந்த மனிதனா இருந்தாலும் அவர்களை அவர் பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்லிக் கொடுக்க போற காரியம் இன்னைக்கு என்னவென்றால், சுவிசேஷ ஊழியத்திலே இன்றியமையாதவைகள் இல்லாவிட்டால் அத்தியாவசியமான காரணிகள். என்னது? சுவிசேஷ ஊழியத்திலே அது இல்லாம செய்ய இயலாது, இன்றியமையாதவைகள். இல்லாட்டி சுவிசேஷ ஊழியத்திலே அத்தியாவசியமான காரணிகள் என்ன? நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். வேதத்திலே மத்தேயு 9ஆம் அதிகாரம், பரிசுத்த வேதத்திலிருந்து மத்தேயு 9ஆம் அதிகாரம் 26, 25, 26, 27, 28 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25, 26, 27, 28 வசனங்களை நாங்கள் சத்தமாக வாசிக்கலாம். வேதம் கொண்டு வந்தவங்க மத்தேயு 9, 25 28 வரையும் வாசிங்க. சத்தம் வாசிங்க. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 25. அதான் நான் சொல்றேன். சரி, 35ஆம் வசனம். 35 எனக்கு கண் தெரியல. இப்ப 25, 35, 25 மாயவளாங்க. 35ஆம் வசனம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசரை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் என்றார். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷ ஊழியத்திலே நமக்கு மாதிரி. ஆமென். பல ஊழியர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறார்கள். நம்ம இருக்கிறோம். எத்தனையோ சுவிசேஷ ஊழியங்களை செய்திருக்கிறோம், எத்தனையோ ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷத்துக்கு ஊழியத்துக்கு மாதிரியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன செய்யற 3 காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு மத்த 28:19 சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அவங்களுக்கு என்ன கொடுங்க? ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவ்வளத்தையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடி பரிந்தும் சகல நாட்களும் உங்களோட நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவன் என்ன நடக்குது இந்த உலகத்திலே? பாவத்திலே, இல்லாட்டி ஆதாம் ஏவாளாலே வந்த பாவத்தினாலே இந்த உலகமும் மக்களும் ஆண்டரை விட்டு பிரிந்து விட்டார்கள். ஆமென். தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட மதங்களையும் கடவுள்களையும் வணங்கிக் கொண்டு கடவுளை விட்டு தூரம் போனார்கள். ஆமென். ஆகவே இந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. ஆமென். அவை பழைய ஏற்பாடு காலத்திலே ஏதோ ஒரு இரத்தத்தை சிந்தி பாவத்துக்கு பரிகாரம் பண்ணினார்கள்.
ஆமென். அதை பாவ நிவாரண பலி என்று சொல்வார்கள், குற்ற நிவாரண பலி என்று சொல்வார்கள். ஆமென். ஒரு பாவம் ஒருத்தன் செய்தால் ஒரு ஆடையோ மாடையோ ஏழையா இருந்தால் ஒரு காட்டுப்புறாவையோ அவன் பலியிட வேண்டும். அப்பொழுது அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லும். இந்த காரியங்கள் நடந்து கொண்டு போற நேரம் திரும்ப 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 உலக மக்கள் பலியிட வேண்டி இருந்தது. அவன் இதுக்கு ஒரே பலியாக ஒரே தரம் மறிக்கு ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் அது மாசற்ற பரிசுத்தமான ரத்தம் மாத்திரமே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த ஜென்ம சுபாவத்தினாலே பாவத்தினாலே வாழுகிறார்கள். ஆகவே எல்லாருடைய ரத்தமும் பாவம். அவை பரிசுத்தமான ஒரு ரத்தமாயிருந்தால் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தேவனுடைய ரத்தம். அந்த தேவனே இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வந்து மரித்தார். 30 வருடங்கள் குடும்பத்தோடு இருந்து 3.5 வருடங்கள் ஊழியம் செய்து 33 வருஷத்திலே அவர் சிலுவைக்கு தன் ரத்தத்தை சிந்தி மரித்தார். அவன் வேதம் சொல்றது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அந்த இயேசு சொன்னா நானே வழியும் சத்தியமா இருக்க என்னையெல்லாம் ஒருவனும் பரலோகத்துக்கு வர்றான். ஆமென். ஆகவே சுவிசேஷம் என்றால் என்ன? பாவத்தில் இருக்கிற மக்களை பரிசுத்தமான ஆண்டோடு சேர்ப்பது. ஆமென். இது நம்ம எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. பவுல் சொல்றார், சுவிசேஷம் என் மேல் விழுந்த கடமை, கட்டாயம் நான் செய்ய வேண்டும். அன்றைக்கு அந்த 4 புருஷர்கள் சொன்னார்கள், இந்த நல்ல செய்தியை நாம் அறிவிக்காவிட்டால் குற்றம் நம்மையில சுமரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பற்றி நாம் எந்த மதமாயிருந்தாலும் எந்த இனமாயிருந்தாலும் எந்த மொழி அவர்களுக்கு கட்டாயம் அறிவிக்க வேண்டும். அவர்கள் பரலோகத்துக்கு சொர்க்கலோகத்துக்கு வர வேண்டும். அதனால சுவிசேஷத்தை நாம் என்ன வேண்டும்? அறிவிக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு பல விதங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. டிவியில் அறிவிக்கிறாங்க, பத்திரிகையில் அறிவிக்கிறாங்க, பெரிய பெரிய கூட்டங்களை போட்டு அறிவிக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு மினி குருசே சிறு கிராமத்துக்குள்ள செய்கிற ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறோம். பலவிதமான முறையில் சுவிசேஷம் அறிவிக்கிறார். தனிநபர் சுவிசேஷ ஊழியம், குழுவான சுவிசேஷ ஊழியம் இன்றைக்கு பல இடங்கள்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசு அந்த நாட்களிலே அவர் சுவிசேஷ ஊழியம் செய்தார். பாவத்துக்கு பரிகாரம் பண்ணப்படுற ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது அவர் செய்ததுல நமக்கு இருக்க வேண்டியது முதலாவது. நீங்க வாசித்துல பாருங்க, நான் நினைக்கிறேன் 36ஆம் வசனம் வாசிங்க. 36ஆம் வசனம் வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாய் சிதறப்பட்டவர்களாய். அப்ப முதலாவது என்ன? தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா, சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்களுக்கு முதலாவது என்ன நினைக்கணும்? அழிந்து போகிற மக்களை குறித்து ஒரு மனதுருக்கம் இருக்கணும். அவன் எனக்கு என்ன என்று சொல்லக்கூடாது, யாரும் சொல்லட்டும் என்று சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் என்ன உண்டாகுதான்? அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்றால் அந்த மனம் திரும்புகிற வேலையை செய்கிறவங்களுக்கு முதலாவது நினைக்கணும், இந்த உலக மக்கள் மேல நம்மளோட இயேசுவை அறியாத நம்மளோட குடும்பமா இருக்கலாம், நம்ம பக்கத்து இனமா இருக்கலாம், பக்கத்து கிராமமா இருக்கலாம், பக்கத்து வீடா இருக்கலாம், பக்கத்து தெருவா இருக்கலாம், பக்கத்து பட்டணமா இருக்கலாம். அவர்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்ற ஒரு மனதுருக்கம் நமக்கு வேணும். கிறிஸ்தவ மண்டாளி சொல்றாங்க, மனதுருக்கம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எந்த மாத்திரையும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவத்திலான ஒரு பாவிக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இல்லாட்ட ஒரு கொலைகாரன், ஒரு விபச்சாரக்காரன், ஒரு கள்ளன், அவர்களுக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு வாழ்க்கை. வேறு மதங்கள்ல இல்லை. அவன் எந்த மதத்தை எடுத்து பார்த்தா, இதை பார்க்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், எந்த மதத்தை எடுத்து பார்த்தாலும் சில வேளையில இன்னைக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும் என்று ஒன்று கொலைக்கு கொலை, இல்லாட்டி கைக்கு கை, காலுக்கு கால், கண்ணுக்கு கண் என்று சொல்ற சட்டங்கள் உள்ள இடத்திலே கிறிஸ்தவத்தில் இயேசுட்ட மட்டும்தான் பாவிக்கு ஒரு விடுதலை வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. இதை நாம் அடித்து சொல்ல வேண்டும். இதை செய்யணும் என்றால் பாவிகளை குறித்து நமக்கு என்ன வேணும்? மனதுருக்க வேணும். ஏன் நம்ம இன்றைக்கு வந்திருக்கீங்க, இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கீங்க? இந்த இனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட பணம் இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம்,
சிலவன் அவர்கிட்ட எல்லாம் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, பாவத்துக்கு என்ன பரிகாரம் உண்டு? பாவத்துக்கு பரிகாரம் பண்ண பல இடங்களுக்கு போகலாம். ஆனால் அது நிரந்தர தீர்வல்ல. நிரந்தர தீர்வு பாவத்துக்கு பரிகாரம் இயேசுவின் ரத்தமே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு பாவத்துக்கு பரிகாரம் பண்ணபடியா அதை சொல்லுகிற நமக்கு என்ன வேணும்? கட்டாயத்தின் பேர்ல நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியாது. கட்டாயத்தின் பேர்ல நம்ம எல்லாரும் வாங்கின்றதுக்காக நம்ம போக முடியாது, செய்கின்றதை செய்ய முடியாது. ஒரு மனதுருக்கம் இருந்தால் எப்பேற்பட்ட பாவியையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு உங்களுக்கு நான் சொல்றேன், முதலாவது நீங்க இன்றைக்கு செய்யற ஊழியமாக்கலாம், நாளைக்கு செய்யற எங்கன்னா முதலாவது நீங்க சந்திக்கிற மக்களை குறித்து ஒரு மனதுருக்கம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார். தொய்ந்து போனவர்களா, மேற்படிலாத ஆடுகளை போல ஒரு வழி இல்லாமல் அவருடைய காலம் உயிரோட வாழக்கூட மட்டும்தான், மரித்தது பிறகு எங்கே போறாங்க ஒரு பெரிய பாரத்தோடு அவர் பார்க்கிற நேரம் அவர்கள் மேல் ஒரு மனதுருக்கம் உண்டாகினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேலே யாரும் மனதுருகித்தான் கர்த்தர் அன்பா அறிவித்தாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. ஆமென். நம்ம ஏதோ காசு கொடுக்குறோம், அங்கே வேறு இடங்கள் அப்படிதான் கொடுக்காங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா காசு கொடுக்கணும், அது கொடுக்க இது கொடுக்கணும். இல்லை, பாவிகளாகிய நம்மேல யாரோ மனதுருகி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். இன்றைக்கு நாம் மற்றவர்கள் மேலே இந்த சுவிசேஷத்தை நிறைக்கணும், ஒரு மனதுருக்கம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர்கள் பிள்ளையா இருக்கலாம், அவர்கள் கொலைகாரர்களா இருக்கலாம், பாவிகளா இருக்கலாம், ஊர்ல துரத்தப்பட்டவங்களா. சிலவளை நான் கடந்த நாட்கள் தம்பியை பார்க்க ஒரு 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 20 நாளை பார்த்து கொண்டு அவனோட கதைக்கணும். அவனை குடும்பம் விட்டுட்டு அவனை சாயத்திர ரோட் வழியை திரிகிறான். இளம் புள்ள, அவனுக்கு 20 வயசு தான், 21 வயசு ஆகியும். ஆனால் எதையாவது நம்ம செய்ய வேண்டும். அவன் நமக்கே தேவையில்லாத வேலை, நம்ம எங்களை வேலையை பார்த்து சில சொல்றான், சேர்ச்சிக்கு போற மக்கள் சொல்றாங்க, சில குடும்பங்கள் உங்களுக்கு வீட்டை சும்மா இல்லை. அப்படி சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு நீங்க இங்க இருந்திக்க மாட்டீங்க. அல்லேலூயா. அவன் முதலாவது இயேசு செஞ்சு காட்டின வழி என்ன? மனதுருகும். அவன் அதான் ஒரு பாடல், மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனமாற துதிப்பேன் சோஸ்தரிப்பேன். அவன் யாரை சொல்ல முடியும்? அப்படி வேற யாருமே இல்லை, ஒரே ஒரு மாதிரி இயேசு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பாவிகள், எத்தனை தவறுகளை இங்க இருக்கிறவங்க பூரணமானவங்க அல்ல. ஆனால் உங்களையும் என்னையும் தேடி யாரோ ஒருவர் வந்தார், யாரோ ஒருவர் செய்தி சொன்னாங்க. காரணம் முதலாவது என்னது? அவர்களுக்கு ஒரு மனதுருக்கம் இருந்தது. அவன் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட காரணங்கள் சொல்ல, எத்தனை கொலைகாரர்கள், எத்தனை குடிகாரர்கள், ஒரு சாதாரண எத்தனை தடவை வீட்டை வரலாறு திறத்தி இருக்கிறாங்க. போ, வராது, இனி அடிப்போம். அவன் ஆனா மனதுருகள்னு சொன்னா இன்னைக்கு அவங்க சேர்ச்சில் முக்கியமான ஆக்களை அடிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர் அடிக்க வரா, திறத்துறாரு, இவரை விட்டு இடத்துக்கு போவான், நம்ம போவாம முடிந்தவன்டா. இன்னைக்கு அவங்க முக்கியமான ஆக்களை அடிக்க மாட்டான், கர்த்தருக்கு சாட்சி அடிக்கிறாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நாமளும் சொல்றோம், மனதுருகிற இறுதியை நமக்கு வேண்டும். இதை பார்க்கிறவங்களும் சொல்றோம், நீங்க யாருனாலும், நீ கர்த்தருக்குள்ளே ஊழியக்காரனா, ஊழியம் செய்யற, நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு யாராலும் உங்களுக்குள்ளே மற்றவர்களை குறித்த ஒரு மனதுருக்கம் இல்லை என்றால் சுவிசேஷ ஊழியத்தில் சாதிக்க முடியாது. அவன் நம்முடைய கிராமங்களை பார்க்கிற, அம்பாறை மாவட்டம், அம்பாறை மாவட்டத்தில் நீங்க போற கிராமங்களை பார்க்கிற, முன்னுக்கு போற பின்னுக்கு வார மனிதரை பார்க்கிற, நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். ஆண்டவர் இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த கிழமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதனைக்கு மேல் வேதனை, துக்கத்துக்கு மேல் துக்கமா இருக்கிறது. ஐயோ, இவர்கள் அறியாமல் செய்கிறார்களே. இந்த மனதுருக்கம் இல்லை என்றால் நாம் சுவிசேஷ ஊழியத்தில் ஜனங்களை ஆதாயம் பண்ண முடியாது. சொல்றாங்க, துண்டு புரை தாராங்க, போகணும்ன்றதுக்காக போறலையா? இல்லை, இன்றைக்கு நான் போற இடங்கள் அவர்கள் மனதுருகி போகிறேன். அவங்க நேசிக்கிறேன், அவங்க எப்படியாவது இயேசுவை அறிந்து விட வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லு, மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன உண்டாகணும்? லூக்கா 15:10. சந்தோஷம், பரலோகத்தில் ஒரே ஒரு சந்தோஷம் தான் உண்டாகும். நம்மளால நம்ம தங்கம் அனுப்புறதால, கார் அனுப்புறதால, நம்ம அன்னதானம் கொடுக்கறதால நாங்கள் சந்தோஷம் உண்டாகும். பைபிள் சொல்லுங்க, ஒரே ஒரு சந்தோஷம், ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா? அவன் அவை பாவிகள் மனம் திரும்ப மாட்டான். முதலாவது இயேசுகிறார்கள் என்னது? மனதுருக. அவர்களை பார்த்து மனதுருக வேண்டும், அவருடைய நிலையை பார்த்து மனதுருக வேண்டும். ஐயோ, அவர்கள் மனக்குது, நான் அது கிட்ட போயிடாது என்ன, இவன் கொஞ்சம் கோபக்காராக அடிக்கலாக போயிட்டா. இல்லை, மனதுருகுனா அவர்களை வெல்ல, அவர்களை ஆதாயம் பண்ண கர்த்தர்களும் காரியங்களை செய்வார். அவன் மனதுருவங்களுக்கு பயம் இல்லையாது. மனதுருவங்க தங்களோட வாழ்க்கையை யோசிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, மட்டக்களப்பில் வில்லியம் ஓல்டுன்னு சொல்லி நான் கடந்த நாட்கள் ஒரு செய்தி போட்டிருந்தேன், நீங்க பார்க்கல பாருங்கள்.
வில்லியம் ஓல்டன் சொல்லி மெதடிஸ்ட் விசுவாசி. அவர் திருமணம் முடித்து 14 நாட்கள்னு சொல்றாங்க. அவர் சொன்னா நான் ஸ்ரீலங்கா போறேன். அவன் இப்பதான் நினைச்சா பிளைட்ல வரலாம், கப்பல்ல வரலாம். அப்பா அப்படி 6 மாதம் 1 வருஷம் அப்படி கப்பல் பிரயாணம். அவன் அவர் வந்து காலிக்கு வந்து இறங்கி அவர் வார நேரம் அவரோட மனைவி சொன்னா நானும் வாரேன். அப்போ அவன் சொல்றான், கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் அவர் லண்டன் இங்கிலாந்துக்கு போறான். ஏன் சும்மா இருந்து கொஞ்சம் நீங்க கனிமுன் போகலாம், நல்லா இருக்கலாம் தானே. அவன் சொல்றாரு, அங்கிருக்கு இலங்கை மக்களுக்கு ஒரு மனது இருக்கும் 1800ஆம் ஆண்டு அளவில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிலே கிழக்கு மாகாணத்துக்கு நான் போக வேண்டும். அமைத்து வருகிற நேரம் மனைவிக்கு காய்ச்சல். அவள் செத்து விட்டான். குடும்பம் வாழவே இல்லை, நடத்தையும் இல்லை, ஒரு பிள்ளை இல்லை. அவள் செத்து விட்டான். எல்லாரும் சொன்னாங்க, திரும்பி போயிடுங்க. நீங்க திரும்பி போங்க, உங்களுக்கு டைம் சரி, பரவாயில்ல, மனைவியை பரவாயில்ல கொண்டு அங்கேயே அடக்கம் பண்ணுங்க சொன்னா. இல்லை, மனதுருக்கம் என்னை ஊந்தி தள்ளுகிறது, எப்படியாவது போய் அறிவித்து விட வேண்டும். அல்லேலூயா. காலிக்கு வந்தான். காலி இந்த 4 பேரும் 4 திசைக்கு, யாழ்ப்பாணம் ஒருவர் போனார், தென்பகுதிக்கு ஒரு போனார், கண்டி மத்தியமானது ஒரு போனார், வில்லியமோல் மட்டக்களப்பில் கல்லடி பாலத்தில் வந்து இறங்கினான். அவர் வந்து கண்ணனால் இருக்கு 8 மாதம் பண்றாங்க, 6 மாதம் பண்றாங்க. கொஞ்ச நாள் தான் இருந்தாரு. இந்த கொஞ்ச நாளைக்குள்ளே பல பேரை கிறிஸ்துவண்டை அவர் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. பல பாடசாலை மட்டக்களப்பில் மிக உயர்தரமான பாடசாலை அவர் உருவாக்கியது. இன்றைக்கு லைப்ரரி அன்றைக்கு காரியமா அவர் பாடுபட்டது. இன்றைக்கு மெதடிஸ்ட் மிஷன் ஆலயங்கள் இல்லாத கிழக்கு மாநிலத்தில் இடமே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த மனிதன் தனக்குள்ள ஒரு மனதுருக்கம் பற்றி எறிந்தது. எப்படியாவது இலங்கைக்கு கிழக்குமான மக்களுக்கு கர்த்தர் அன்பை நான் அறிவிக்க வேண்டும். சும்மா வரல. மனதுருக்கம் தான். மனதுருக்கம் இருந்தா ஜனங்களை நீங்கள் ஆதாயம் பண்ண முடியும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கொலைகாரன், பிரச்சனைக்குரியவன், பெரியகாரன், பாவி, எப்பேற்பட்ட மனிதன், எப்பேற்பட்ட எதிரானவன் எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்குள்ளே மனதுருக்கம் அவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு விடும். மனதுருக்கம் இல்லைண்டா பேருக்கு முடியும் செய்வோம், இருக்கிறதை இழந்து விடுவோம். இருக்கிறதையும் நாங்கள் இருக்கிறத டெவலப்மெண்ட் பண்ணணும், அபிவிருத்தி செய்ய மாட்டான். இன்னும் மனதுருக்கத்தை கேட்டு செய்வீங்க. ஆண்டவரே இவருடைய ஆசீர்வதி, இவர்களை தொடும் போக்குல வரக்குள்ள கண்ணால பார்க்கணும்னு சொல்லுங்க. ஆண்டவரே இவரை ரட்சியும், இந்த அண்ணன் ரட்சியும், இந்த அக்காவை ரட்சியும், வீடு கூட நம்ம போற நேரம் தெரு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஆண்டவர் ரட்சியும் என்று சொல்லுவோம். கர்த்தர் அவரை ரட்சிப்பார். ஆமென். அல்லேலூயா. வேற சொல்லுதான், ஆபிரகாம் சொன்னான், நீ கால் மிதிக்கும் தேசத்துல நான் உனக்கு தருவேன், கண் பார்க்கும் பூமியை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. உண்மையான வார்த்தை. அவன் இந்த 27-26 வருடங்களில் கர்த்தர் செய்தது உண்மை. அல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம கால் பட்டது, நம்ம கண் பார்த்தது தராம போவேன், ஆறா இருந்தாலும் பரவாயில்ல. அவன் ஆனா என்ன வேணும்? மனதுருக்கம் வேண்டாம். இது நமக்கு இருந்தா மட்டும்தான், மற்ற இல்லை, நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, மனதுருக்கம் இருக்க வேண்டாம். அவனை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் தொய்ந்து போயிருக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு கவலையோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, தற்கொலைக்கு போயிருக்கிறாங்க, நம்ம ஆளை கூட செத்து போடணும் இருக்கிறாங்க. எனக்கு இது வாழையில அது பிள்ளையாள பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை, லோன் காரக்கால பிரச்சனை, இனி இருக்கக்கூடாதுன்னு எத்தனை பேர் மேற்படில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாக கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஊர்களில், வீடுகளிலே. அவர்களை நாம் நேசித்தவிட்டால் அவர்களை நம் மனம் திரும்ப பண்ண முடியாது. அவன் நரகம் வாயை திறந்து ஆண்டு திருக்கி எத்தனை பேர் இன்றைக்கு நரகத்துக்கு போய்கொண்டு இயேசு அறியாமல். அல்லேலூயா. பரலோகத்து போற கூட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலத்துல நமக்கு மனதுருக்கம் வேணும். அவன் ஊழியம் பண்றது பிழைப்பல்ல. நான் அடிக்கடி சொல்ல, ஊழியம் பண்றது பிழைப்பல்ல, பிஸ்னஸ் அல்ல. ஊழியம் பண்றது டெவலப்பிங் அல்ல. ஊழியம் பாடுதான், ஒவ்வொரு நாளும் பாடுதான், ஒவ்வொரு நாளும் துக்கம் தான், அவன் ஒவ்வொரு நாளும் குறைவு தான். ஆனா அந்த ஊழியத்தில் ஒரு ஆறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார், சுவிசேஷத்தில். அல்லேலூயா. பாவிகள் மனம் திரும்ப 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 தேவன் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அவர்களையும் அவர் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தான் ஆகுவார். அவன் ஆனா மனதிற்கு டைம் டேபிளுக்கு வேலை செய்யுது, நேரத்துக்கு வேலை செய்யுது. ஐயோ ஜெபம், ஐயோ ஊழியம் ஒன்று போறவங்க இருக்காங்களே, அவங்க ஒன்றுமே எடுக்க போறதும் இல்லை, சாதிக்க போறதும் இல்லை. அவன் முதலாவது என்ன வேணும்? சுசீலத்தில் மனதுருக்கம் வேணும். இப்ப வாசி 35ஆம் வசனம் வாசி. முதலாவது மனதுருக்கம், பின்பு இயேசு முதலாவது மனதுருக்கம். இரண்டாவது என்ன? சுசீலத்தில்
சுற்றி நடந்து என்ன செய்தான்? ஜெபாலயமில் முதலாவது மனதிற்கு இரண்டாவது நம்ம என்ன? நீங்க ஊழியம் செய்யற கிராமங்கள்ல, நீங்க ஊழியம் செய்யற ஏரியாவில் முதல் நடக்கணும், உங்க கால் படணும். இது ஏன் செஞ்சு காட்டினார்? அவர் ஒரு இயேசு தானே, அவர் கடவுள் தானே என்று அவர் கதிரைக்கு மேல கதிரை போட்டு தெரிகிறது. ஆமென். அவரை வீடு வீடாய் கிராமமாய் சுற்றி நடந்தார், ஆவிக்குரிய யுத்தம் பண்ணினார். எங்கே என்ன இருக்கிறது, எவ்விடத்தை எப்படிப்பட்ட மக்கள் வாழ்றாங்க, என்ன நடக்குதுன்றது இரண்டாவது அவசியம். உங்களுக்கு ஒரு கிராமம் தந்திருக்க சகோதரி சகோதரா, அந்த கிராமத்திற்கு அத்தனையும் உனக்கு தெரியும். தெரியணும்னா முதல் மனதிற்கும் வேணும். அதோட என்ன வேணுமா? சுற்றி நடக்கும். நீ கால்படாத இடம் இருக்கக்கூடாது. ஆமே சொல்லுங்க. ஆமே. அதில் இது இயேசுவிடம் போற தம்பி 1000 முறை சொல்றாங்க. அவங்க இவங்க அப்படி செய் இப்படி செய். எனக்கு அந்த முறை தெரியும், ஆனா இந்த முறை தெரியும். அவன் மனதுருக்க மாற்றங்களை கொண்டு வரும். இரண்டாவது, கத்த தந்த கிராமங்களை சுற்றி நடங்க, ஜெபம் பண்ணி நடங்க. அவன் கர்த்தர் உங்கள் கால் பட அந்த இடங்கள் உங்களுக்கு சொந்தமாக தருவார். அல்லேலூயா. இதை பார்க்கறது அவனுடைய ஊழியக்காரர்கள், பிள்ளைகள், தேவஜனமே ஊழியத்தினை சோர்ந்து போய் கதறிப்பட்டு நான் சொல்றேன், மனதுருக்கத்தோட கர்த்தர் தந்த கிராமங்களை சுற்றி நட. இன்றைக்கு இருந்து ஆத்துமாக்களை கத்த தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆத்துமாக்களுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை. ஆமென். நாளுக்கு நாள் நரகத்துக்கு போற மக்கள் மனம் திரும்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? மனதுருக்கம். சுற்றி நடக்கணும், கட்டாயம் நடக்கணும். எனக்கு ஒரு வீட்டு கூட தந்தாங்களே, எனக்கு ஒரு ஆராதனை தந்தா, எனக்கு ஒரு இடம் தந்தாங்க, வைத்து வரல. டைட்டை ஒழிந்து ஊழியம், டைட்டை ஒழிந்து ஊழியம் என்னல்ல, டைட்டை ஒழிந்து ஊழியம் நேரம் காலம் பார்க்காம கிரியை செய்யும். கர்த்தர் மாற்றங்களை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமை. திருக்கோயில் பிரதேசத்துக்கு அத்தனை கிராமம், ஆடவனுக்கு அத்தனை கிராமம், கால்படாத இடம் இல்லை. ஆமை. எனக்கு தெரியும், கர்த்தர் பல பேரை கர்த்தர் ரட்சிக்கிறார். அல்லேலூயா. வேற தேச்சவர மக்கள் சொல்றாங்க, பாஸ்டர் நீங்க அன்றைக்கு வந்தீங்க, ஆனா உங்களோட சேர்ச்சி எங்க இருக்குது? நாங்கள் இங்கே சேர்ச்சிக்கு போறோம். ஆமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அநேகர் மனம் திரும்பி கொண்டாயிருக்காங்க. ஆமை. மனதுருக்கமும் கிராமங்களை சுற்றி நடக்க வேண்டும். நடக்க விருப்பம் இல்லை. இப்படி புல்பில் இருக்கத்தான் எல்லாருக்கும் விருப்பம். எப்படி நடக்க விருப்பம் இல்லை? இப்படி இருந்து ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் மைக்கை பிடிச்சி பாட்டு படிக்கத்தான் விருப்பம். பாட்டு படிக்கலாம், நடந்தா பின்னுக்கு பாட்டு படிக்கலாம். ஆமென். ஆனா நடக்காம பாட்டு படிக்கல. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எதையாவது இருக்கணும் கையில. நம்ம கையில எதையாவது இருக்கணும். நம்ம கையில ஏதாவது இருந்தா தான் சொல்லுவான், மற்றவன் கணக்கெடுப்பான், மதிப்பான். இது ஒன்றுமில்லை என்றால் நம்ம ஊழியம் வேஸ்டா போய்விடும். ஆமென். நம்ம குடும்பமே நம்மளை கணக்கெடுக்குதுன்னு மற்றவன் கணக்கெடுப்பானா? நெவர். சுற்றி நடங்க, ஆத்துமாக்களை கத்த தருவார். ஆமென். அடுத்தது மூன்றாவது, சுற்றி நடந்து ஜெபாலயங்களில் அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த 2 3 மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஆரோரான பிரசங்கத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணாதங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த செய்தியை உபதேசம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, உபதேசங்கள் பற்றி சொல்லப்படுது. 6 உபதேசங்கள். ஞானஸ்நானம் என்ன, விசுவாசம் என்ன, ஜெபம் என்ன, பரிசுத்தம் என்ன, ஆவியில வளர என்ன, காணிக்க என்ன, பரலோகம் என்ன, சர்ச் என்ன, மந்தைகள் என்ன, உபதேசம் பண்ணுங்க. மூன்றாவது, அவன் உபதேசம் பண்ண கர்த்தர் வார ஜனங்கள் பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த சேர்ச்சிக்கு ஒரு சில ஜனங்கள் பின்னு போவாங்க, எங்கட தம்பி வந்தவங்க காணலண்டா, என்ன விஷயம்? அவன் உபதேசத்துல இல்லை. வேதம் சொல்லுது, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு சீசராக்கி விதாகுமாரம் பண்ண அவன் ஞானஸ்தானம் கொடுத்து, அடுத்தது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அவன் கட்டாயம் உபதேசம் அவசியம், படிப்பு அவசியம். இன்னைக்கு உபதேசம் இல்லை. யூடியூப்ல பிரசங்கத்தை பார்த்து செய்யறாங்க. அவன் எனக்கு யூடியூப்ல பிரசங்கம் அதெல்லாம் பார்க்கணும். ஆனா அது உங்களோட மெசேஜா வரக்கூடாது. உங்களுக்குள்ள கத்திருக்கு அது ஒரு சப்போர்ட்டா வரட்டும். அவன் அல்லேலூயா. அப்பதான் அங்கே மாற்றங்கள் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சமைச்சு கொடுக்கறத விட இன்னொருத்த சமைச்சு கொடுக்கறது நல்லவே இல்லை. அவன் நீங்களா சமைச்சு, நீங்களா ஆயத்தப்பட்டு, நீங்களா ஜெபம் பண்ணி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு உபவாச கூட்டம், நாளைக்கு எனக்கு வீட்டு கூட்டம், என்ன சொல்ல போற கர்த்தாவே என்னோட பேசும் என்று சொல்லி வார ஜனங்களுக்கு நீங்க என்னங்க பேசி பாருங்க. அது 5 நிமிஷமா இருந்தால் 10 மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்துல முதலாவது என்ன? மனதுருக்கம். 2வது
கிராமங்களை சுற்றி நடப்பது. மூன்றாவது உபதேசம் பண்ணுங்க. உபதேசம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிக் கொடுங்க. அடுத்தது படிப்போடு கூடிய கர்த்தரை பார்த்து அது ரெண்டு ஒன்றுக்கு வரும். பிரசங்கித்து அடுத்ததான் என்னது? நாலாவதா என்னது? வியாதிகளை குணமாக்கி பேய்களை துரத்துவது. இப்ப எல்லாருக்கும் எல்லா இடமும் எங்க வந்திருக்கு? இப்ப பிரச்சனை எங்க வந்திருக்கு? முதல் குணமாக்குறது. வெளியே குணமாக்கி கவனிங்க, என்ன கவனிங்க, வெளியே ஒரு மனிதனை குணமாக்கியும் உள்ளுக்குள்ள குணமாகாவிட்டால் அவன் நிரந்தரமா இருக்க மாட்டான். கடந்த நாள் ஜனங்கள் என்னது அந்த கூட்டத்துக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் போய்கொண்டிருக்காங்க. அங்க போனா சுகம் பெறுதான், வீட்டை வந்தா என்ன வருது? பார்க்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன், சுகம் பண்றது நிரந்தரமா வரணும். அவன் உள்ளத்துல வரணும் சுகம். அல்லேலூயா. நிரந்தரமா உள்ளத்துல சுகம் வரணும்னா என்ன வேணுமா உங்களுக்கு? என்ன வேணும்? உபதேசமும் பிரசங்கமும் வேணும். அதுக்கு பிறகு வியாதிகளை குணமாக்குங்க. அதுக்காக முன்னுக்கு வியாதி குணமாக்குறான் இல்லை. அவன் அதாவது இயேசு செஞ்சாத முறை என்ன? எப்பயும் அற்புதங்கள் அடையாளங்கள் சோமார்த்தெல்லாம் போய் கண் போயிடாத, சத்தியத்தை சொல்லிக் கொடுப்பதில் நீ என்ன செய்யும் போ. அதுக்கு பிறகு கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற வல்லமே, குணமாக்கும் வரத்தை, தீர்க்க தரிசன வரத்தை, வியாதிகளை குணமாக்குற, பேய்களை துரத்துகிற, ஞானத்தை போதிக்கும் அறிவு, வார்த்தையை போதிக்கும் வசனம், வெளிப்பாட்டு வரங்கள், இவைகளை நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களோட கையில தந்திருக்கிறார். அவன் சொல்லுங்க, அவன் வரங்களும் வல்லமையும் இப்போ போயிட்டு போனா உள்ளுக்கு வார்த்தை இல்லாட்டி விழுந்து போவார்கள். சில கூட்டங்களுக்கு போற ஜனங்கள் இந்த யூடியூப்ல எல்லாம் பார்க்கிறவே, எத்தனை கூட்டங்களுக்கு போறாங்க ஜனங்கள், எத்தனை விடுதலை. அப்படி விடுதலை அடைந்தா இலங்கை தேசம் இன்றைக்கு ஃபுல்லா மனம் திரும்பி இருக்கு. அவன் ஆனா ஜனங்கள் அப்படி மாறல. என்ன காரணம்? பார்க்கிறவங்களுக்கு சொல்ல என்ன காரணம்? சுகம் வெளியே நடந்திருக்கு, உள்ளுக்கு நடக்குது. அல்லேலூயா. நான் சொல்லுவார், உள்ளுக்குள்ள சுகம் வரணும், வெளியையும் சுகம் வரணும். அவன் அப்ப கடைசி நாலாவதா என்னது? வியாதிகளை குணமாக்குற, பேய்களை தரத்து. ஆனா சனம் கூட்டம் எங்க போகுது? இப்ப சில பேரை சொல்லலாம்னா கூட்டம் எங்க போகுது? இப்ப எங்க அற்புதம் நடக்குது, எங்க வியாதி குணமா? வியாதி குணமாறது வியாதி ஒரு மனிதனுக்கு வியாதி வருமா வராதா? என்ன கவனிங்க, இதை பார்க்கிறவங்க கொஞ்சம் கவனிங்க. வியாதி ஒரு மனிதனுக்கு வருமா வராது? சரத்துக்கு வரும். ஏன்னா இந்த சர்வம் வியாதி உள்ள சர்வம் மண்ணோட மண்ணா போகுது. ஆமே ஆமே. அதனால வியாதி இன்றைக்கு வரும், நாளைக்கு வர போகலாம், குணமாக்கலாம், குணமாக போகலாம். ஆமே. ஆனா உள்ளுக்குள்ள வியாதி என்னையும் உங்கள் ஆத்துமா குணமடையணும் என்றால் அற்புத அடையாளங்கள் இரண்டாவது. அல்லேலூயா. முதலாவது கர்த்தருடைய உபதேசமும் பிரசங்கமும் தான் முதலாவது. அல்லேலூயா. அது நடந்தா அற்புதங்கள் நடக்கும் தானா? ஆமே. வியாதி குணமா, கேன்சர் மறையும். அல்லேலூயா. கட்டிகள் மறையும். பில்லி சூனிய மாந்திரங்கள் ஆண்டவர் தேடி வரக்கலாம். ஆராதிக்கிறது ஓடிப்போ. ஏன்னு சொல்லுது யாக்கோபு இல்லை, தேவனை கீழ்ப்படுத்திருங்க, பிசாசு கேட்டிருந்தீங்க, அப்பொழுது உங்களை விட்டு அவன் என்ன வேணும்? ஏய் திறத்துறதை விட இயேசு கீழ்ப்படுத்தே போதும், பிசாசு நம்மளை விட்டு ஓடியே விடுவான். சேச்சிக்கு வரணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு தாய் மகன் வந்தாங்க, வந்து அழுது கொண்டே இருந்தாங்க. வெற்றினத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆலயத்தில். ஆமே. 2 நாளாக கோட்வரில் தெரியாது. அல்லேலூயா. பிசாசு கிரியை, பில்லி சூனியங்கள். ஆமே. திடீர்னு நான் மயங்கி விழுந்தான். அங்கே வீட்டு இருக்கிறார் 14 வயதுக்குள்ள அந்த புள்ள என்ன கொல்ல சொல்லுது, கத்தி எடுத்து கையை வெட்டி போட்டுது, ஓட போட்டு சொல்லுது. எங்க வீட்டு நிற்கலாம், வெளியே போனா நிம்மதியாகிறது. பிசாசு இருக்கிறீரா? ஆமே. ஆனால் சத்தியத்தை சொல்லித்து அவர்களுக்கு நம்ம என்ன வேண்டும்? அல்லேலூயா. எனக்கு அற்புதங்கள் மேலே, அடையாளங்கள் மேலே மனிதனுடைய கண்கள் போகிறது. அவர்கள் புறவு கர்த்தரை தேடுவதில்லை. நான் சொல்லுவார், எந்த பாசாங்க எந்த ஊழியக்காரன் போறோம், அற்புத அடையாளங்கள் அவசியம். ஆனா முதல் தேவை தேவனுடைய வார்த்தையும் உபதேசம் அவங்களுக்குள்ள போகணும். அப்பதான் அவர்களை ஸ்திரமாய் நிலைப்பார்கள். அல்லேலூயா. அது இல்லாம அற்புத அடையாளங்களை பின்ன ஓடுறாங்களா? அவங்க கொஞ்ச நாளைக்கு தான். ஆமே. சொல்லுங்க. ஆமே. அதனால மற்றவங்க தேவநாமம் தூஷிக்கப்படுது, மற்றவங்க கர்த்தர் நக்கல நையாண்டிய பார்க்கிறாங்க. அல்லேலூயா. தேவ ஜனமே, சுவிசேஷ ஊழியத்தில் 4வது அற்புத அடையாளங்கள் தேவை. ஆமே. முதலாவது சொல்லுங்க மனதுருக்கம். 2வது கிராமங்கள், அந்த இடத்தை சுத்தி ஜெபிக்கிற நடக்கிற. 3வது உபதேசமும் பிரசங்கமும். 4வது
குணமாக்குறதும் சுகமாக்குறதும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இருந்தா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவன் இப்ப வாசிங்க 37-8 வசனம் வாசிங்க. அவர் தம்முடைய சீசர்கள் நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவன் சொல்லுங்க. அவன் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யறதுக்கு ஊழியர்கள் குறையும். அவன் அதான் அர்த்தம். அவன் ஊழியக்காரர்கள் எல்லாரும் பாரு, கைக்கு காலுக்கெல்லாம் சேர்த்தான். அவன் எல்லாரும் சேர்த்தான், எல்லாரும் ஊழியக்காராக்கத்தான். எல்லாரும் சேர்த்தான், எல்லாரும் ஊழியக்காராக்கத்தான். நான் அதை சொல்ல வரல. இயேசு காட்டிய முடல்ல, இயேசு காட்டிய வழியில வாழ்வதற்கு வேலையாட்கள் குறைவா இருக்கிறது. அம்பாறை மாவட்டமா இருக்க, இலங்கை தேசமா இருக்க, உலகமா இருக்கலாம். இன்னைக்கு எல்லா விளைநிலங்களும் விளைந்து ஆயத்தமா இருக்கிறது. ஆத்துமாக்கள் ஆயத்தமா, ஆனா அறுப்பதற்கு சரியான ஊழியக்காரர்கள் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் நாம தூஷிக்கப்படுது. அநேக சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் இப்படி செய்யலாமான்னு சொல்லி தேவநாம தூஷிக்கப்படுகிறது. ஏன் இப்படி ஊழியக்காரர் இல்லை? ஆண்டவர் சொன்னார், மனதுருக்கம். நம்ம கிராமங்கள்ல முதல் நடக்க வேண்டும். உபதேசமும் பிரசங்கமும் கட்டாயம் தேவை. அதற்கு பிறகுதான் அற்புத அடையாளங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரத்தோடு சொல்லுகிறான், அறுப்பு மிகுதி, வேலையாட்களை குறைவு. அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கன்னு சீசரை சொல்றான். ஏன் சொல்றதைமா? சீசர் பார்த்து, நீங்க காணாதவனே, இன்னும் ஒரு பெரிய கூட்டம் இப்படிப்பட்ட ஊழியர்கள் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியர்கள் என்றது படித்து பட்டம் பெற்று பைபிள் ஸ்கூல் படித்து அதுவும் கட்டாயம் தேவைதான். அது இல்லை. இது அர்த்தம் என்ன? இந்த சத்தியத்தை புரிந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றது தான் ஊழியர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கிற சந்தர்ப்பம் மனதுருக்கத்தோடு கூட கிராமம், அந்த வீட்டு அந்த நபர் அந்த கிராமத்தை நடந்து சுற்றி ஒரு வாரத்தோடு அங்கு வார மக்களுக்கு உபதேசம் பண்ணி பிரசங்கம் பண்ணி அவர்களுக்கு வியாதிகளை குணமாக்கி பேய்களை திரட்டி அவளை நடத்த வேண்டுமாயிருந்தார். இப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை. அவன் ஆண்ட சொல்ற, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை குறையும். அதான் கர்த்தர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அவன் நம்ம படிப்பு பட்டம் பெற்ற ஆட்கள். நம்மளோட குடும்பம் ஊரில் அந்தஸ்தான குடும்பம் இல்லை, எங்கேயோ இருந்தோம். ஆனால் அன்று உங்களை தேடி வந்திருக்க. அந்த வேலையால நீ வருவாயா? அந்த வேலையால நீ வருவாயா? பிரியமான எந்த வேலை செய்தாலும் பரவாயில்லை. பரலோகத்தில் சந்தோஷத்தை கொடுக்குற ஒரே ஒரு வேலை வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புகிற பாவினிட்டு தான் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும். அவன் அந்த வேலைக்கு தான் கர்த்தர் அழைக்கிறான். நீ எந்த வேலை இருந்தாலும் அதையும் செய், இந்த வேலையும் செய். இது அழியாத வேலை. இந்த உலகத்தில் நம்ம ஒரு மனிதனை கீழே, ஒரு கம்பெனி கீழே, ஒரு நபருக்கு கீழே வேலை செய்யணும். அது ஒரு நபர் தான். ஆனால் நீங்கள் வேலை செய்கிற ஆத்துமாக்கள் அழிந்து போகாமல் பரலோகத்துக்கு கொண்டு வர வேலை செய்கிற நபர் வந்து இந்த உலகத்தை படைத்தார், சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. கடந்த 4 ஒரு கிழமைக்கு முதல் ஆண்டவர் எபேசியரை பற்றி அணைகிற சொன்னார், ஆதி இந்த அன்பை விட்டு விட்டார். அன்றைக்கு இந்த விசுவாசம், அன்றைக்கு இந்த அழைப்பு, அன்றைக்கு இந்த பாரம், சுவிசேஷ பாரம் இன்றைக்கு இல்லை. அவன் கதையை கேட்ட பெரிய கதை. நான் சொல்ல கதைக்கும் வேணும். அந்த பாரத்தோட ஒப்பு கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அறுவடை மிகுதி, ஆட்கொள்ள குறைவு. அறுவடை நிஜமான அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி ஜோமன்னுன்னு சொல்லுகிறார். அவன் நீங்க அந்த ஆளா வாங்க, இன்னும் பல வாரத்துக்கு நீங்க சொல்லிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் தங்கள் உயிரை தியாகம் பண்ணி, தங்கள் பணத்தை தியாகம் பண்ணி, தங்கள் உடமைகளை தியாகம் பண்ணி, தங்கள் பிள்ளைகள் எல்லாம் சொந்தத்தை தியாகம் பண்ணி இன்னைக்கு நமக்காக வேலை செய்கிற நேரம். நமக்குள்ள அந்த தியாகம் வரணும், அந்த மனதுருக்கம் வரணும்னா, நமக்குள்ள அந்த கிராமங்கள் பட்டணம் சுற்றி தீர்ற அந்த தாகம் வைராக்கியம் வரணும்னா, நமக்குள்ள உபதேசம் பண்ணி தெரிஞ்சதை கற்றுக் கொடுக்கிறது வரவில்லை என்றால், நமக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வல்லமை வரங்களை பாவித்து வியாதிகளை பேய்களை துரத்து வியாதிகளை குணமாக்கூடிய அந்த வல்லமை வரவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. சில பேர் சயின்ஸ் பண்ணி போறாங்க, நடக்குமா நடக்காதான்னு சொல்றாங்க. நான் சொல்ல வரேன், கர்த்தர் வல்லமைக்கு நிகரான வல்லமை எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. வைத்தியம் செய்யாத ஒன்ற தேவ வல்லமை செய்யும். ஆமென். நீ வைத்தியனா இருக்கிறான், நீ யாரா இருந்தாலும் நான் உனக்கு சொல்றேன், உன்னுடைய வைத்தியத்தின் மேல தேவனுக்கு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தொடுவார். ஆமென். கைக்கிறவங்களுக்கு குழந்தைதான். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு வல்லமை, சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. உன்னை படைத்தவர் அவர்தான். நீ படித்ததுதான் வைத்தியம். நீ படித்ததை விட
வல்லமையான காரியம் செய்ய ஆண்டவருக்கு முடியும். அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. இப்ப கூட அவர் உன்னை பார்க்கிறார், அவனை அறிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தேவஜனமே, அறுவடை மிகு, ஆட்கொள்ள குறைவு. நீ அந்த ஊழியத்துக்கு வருவாயான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆமென். இதைத்தான் ஆண்டவர் 14 வயதில் என்னோட பேசினார். அல்லேலூயா. அறுவடை மிகுதி, ஆட்கொள்ள குறைவு. நீ வருவாயா? நீ வருவாயா? அல்லேலூயா. கர்த்தருக்கு போனவங்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். 2, அப்படிப்பட்ட அறுவடைக்கு ஊழியர்கள் உருவாகணும் என்று ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். இன்றைக்கு திருச்சபைகள் ஊழியர்கள் இல்லவே இல்லை. அங்கே ஊழியக்கார குறைக்க எடுக்க எங்களுக்கு வாங்க சம்பளம் தாரோம், நீங்க எங்களுக்கு ஊழியக்காரங்க. இந்த எத்தனையோ திருச்சபை ஆர்கனைசேஷன் ஊழியர்கள் வாங்கி எடுக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அங்கே அது இல்லை. ஆமென். ஆனால் இங்கே இருக்கு, சாகு வரைக்கும் இருக்கு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இங்கே தான் மனதுருக்கம் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே தான் கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் நடந்து திரிஞ்சு தாகத்தோடு பாரத்தோடு திருற மக்கள் உண்டு. இங்கேதான் உபதேசம் உண்டு, இங்கேதான் தேவனுடைய செய்தி உண்டு, இங்கேதான் வரங்கள் வல்லமை வெளிப்படும். ஆமென். இது இல்லை என்றால் இங்கேயும் ஒரு நாள் ஒன்றுமில்லாமல் போய்விடலாம். அல்லேலூயா. இன்னைக்கு வந்த மக்கள் உங்களுக்கு சொல்றது, பார்க்கிறவங்க சொல்றேன், கர்த்தர் வல்லமை குன்றி போகவே இல்லை. ஆமென். நான் அந்த ஊழியத்துக்கு என்ன முழு ஷாப்பை கொடுப்பேன், ஷாப்பு வரைக்கும் அந்த ஊழியத்தை நான் செய்வேன். ஆமென். அறுவடைக்கு நான் என்னால் முடிந்த அளவு நான் செய்வேன். 1. 2வது, இந்த அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்புவதற்கு நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன். இன்னும் புதிய அறுவடையாளர்கள் வேலையாட்கள் வருவார்கள். இந்த தேசம் முழுவதும் ஆண்டவர் வருகைக்கு முதல் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறும். அதுக்கு நான் ஜெபிப்பேன் என்று சொல்றவளை கத்து தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? இந்த காலையில் எல்லாரும் கண்களை மூடி, இந்த காலையில கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த அறுவடைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் ஒரு வேலைக்காரனாய் வந்திருக்கிறேன், என்னை தருகிறேன். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு மனதுருக்கத்தோடு, இயேசு கிறிஸ்துவை போல பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் நடந்து வைராக்கிய தாகத்தோடு திரு அந்த வாழ்க்கை உபதேசம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கர்த்தர் வல்லமை வியாதிகளை குணமாக்கி பேய்களை துரத்துற வல்லமை என்னால முடியும். ஆண்டவனுக்கு தருவார், தந்திருக்கிறார். அந்த அறுவடைக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்றாங்க. இருக்கிறது நீங்க எழுப்பி நிக்கலாமா? 2வது, என்னால முடியாத நேரம் தான், என்னால போக முடியாது, எனக்கு கஷ்டம் தான், எனக்கு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அறுவடையாளர்களை வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவரே என்று இரவு பகல நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை நம்பாலே மாவட்டம் சந்திக்கப்பட, இந்த தேசம் சந்திக்கப்பட ஆண்டவர் அநேக ஊழியர்கள் எழுப்ப வேண்டும். ஆண்டவரே அநேக ஊழியர்கள் எழுப்ப வேண்டும். ஆண்டவரே அவர்களை அனுப்பும் என்று நான் ஜெபிப்பேன்றவங்க இந்த 2 தீர்மானம் பண்ணியிருந்தா இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என் ஒப்புக்கெடுக்குன்னு சொல்லுங்க. என் ஒப்புக்கெடுக்கு ரத்தம் என்னை கழுவட்டும். என் ஒப்புக்கெடுக்க ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தாங்க, ஒரு மனதுருக்கம் தாங்க என்று சொல்லுங்க. பாவிகளை கண்டா மனதுருக்கிறோம், கிராமங்களை கண்டா அந்த கிராமங்களை சுத்தி ஆவிகளை கண்ணுல பார்க்கிற பார்வை தாங்க ஆண்டவரே. உபதேசம் பண்ண ஆண்டவரை பிரசங்கம் பண்ண வியாதிகளை குணமாக்க வல்லமை வரங்களை தாங்கப்பா. அல்லேலூயா. ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். என்னை தருகிற ஆண்டவரே, ஏதோ ஒரு சாட்டுக்கு, ஏதோ ஒரு கடமைக்கு, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு இந்த ஊழியை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ராகாலாந்தா ராவா ஓரி அந்தாரா ராவா ஷாந்தாரா ராவா. ஒரு கடமைக்கு இந்த ஊழியை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஒரு கடமைக்கு இந்த ஊழியை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. அர்ப்பணிப்போட மனதுருக்கத்தோட நான் செய்வேன். ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. ரிகாந்தாரா நாமா சக்கரா நாமா. அல்லேலூயா. 2வது சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஆண்டவரே வேலையாட்கள் வரும்படி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. இன்னும் அநேக வேலையாட்கள் வரணும் ஆண்டவரே. இன்னும் அநேக வேலையாட்கள் வரணுமாப்பா. அநேக வேலையாட்கள் வரணும் ஆண்டவரே. இந்த மாவட்டம் சந்திக்கப்பட, இந்த தேசம் சந்திக்கப்பட, இந்த உலகம் சந்திக்கப்பட நான் ஊழியக்காரங்க ஜெபிப்பேன் என்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எனக்காய் பேசின நாவு வேண்டும், என்னை போல அழைந்திட கால்கள் வேண்டும். எனக்காய்
ஒரு வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஒரு மகிமை உண்டாவதாக. நீர் எப்படி ஒரு மாதிரியான ஒரு சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறோ அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு மாதிரியான சுவிசேஷர்களால் என் ஆண்டவர் மாற்றுகிறார். மனதுருக்கத்தோடு ஆண்டவர் பாவிகளை கண்டு மனதுருக்கத்தோடு கிராமங்களை நினைத்து பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் அதனுடைய பாரத்தோடு தாகம் நடக்கிற அந்த மகிமை ஆண்டவர் உபதேசம் பிரசங்கத்தையும் ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த வல்லமை வரங்களை பயன்படுத்தி வியாதிகளை குணமாக்கி பேய்களை துரத்தி ஜனங்கள் விடுதலை அடையத்தக்கதாக நீர் ஒரு பிள்ளைகளை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். இன்னும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்றவங்க அநேக ஆண்டவரை ஊழியர் எழும்பத்தக்கதாக உடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு பதில் கொடுமாப்பா. இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளை முழுவதும் இந்த நேரம் முழுவதும் சுகமும் சமாதானம் வல்லமை உடைய பிள்ளைகளுக்கு உடனிருப்பதாக உடைய அன்பை கர்த்தர் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.